பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய விடியலின் வாரத்தை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் பிரியமான வாழ்வு. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சபையுரையாளர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 26. கடவுள் தம் விருப்பத்துக்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றார். ஹல்லேலூயா. பிரியமான வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக இந்த இறைவார்த்தையில் நாம் தியானிக்கப் போகின்றோம். பிரியமான வாழ்வு என்றால் யாருக்கு பிரியமான வாழ்வு? மனிதனுக்கு பிரியப்படக்கூடிய வாழ்வா அல்லது ஆண்டவருக்கு பிரியப்படக்கூடிய வாழ்வா? நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் இறைவனுக்கு பிரியப்படும்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நமக்கு கொடுப்பாராம். அதுதான் இந்த வார்த்தை நமக்கு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 41 இறைவார்த்தை 38 40 பார்க்கின்றோம். வார்த்தை இவ்வாறாய் குறிப்பிடுகின்றது: பார்வோன் தன் அலுவல்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரைப் போல் வேறு எவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதி நுட்பமும் ஞானமும் சிறந்தவர் யாரும் இல்லார். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைகளுக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரண்மனையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பார்வோனுக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவிற்கு யாராலும் பதில் கொடுக்க முடியாதபடி, விளக்கம் கொடுக்க முடியாதபடி, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளாலும் அறிவாளிகளாலும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாதபடி எல்லோரும் தத்தளித்தனர். யாருக்கும் அந்த விளக்கம் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு மட்டும் அந்த விளக்கத்தை தெரியப்படுத்தினார். ஆகையால் பார்வோன் மன்னன் சொன்னது, உன்னிடத்தில் தேவ ஆவி பெற்றிருக்கின்றாய். நீ விசேஷமான ஒரு மனிதன். உன்னை போல் வேறொரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையால் நான் இந்த அரண்மனையில் மட்டும் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்று வார்த்தை கூறுகின்றார். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருந்ததின் நிமித்தம்தான் யோசேப்பால் அவருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்க முடிந்தது. அதன் நிமித்தமே அவரும் இந்த வார்த்தையை இவருக்கு குறிப்பிடுகின்றார். யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதி நுட்பமும் ஞானமும் சொரிந்தவர் யாரும் இல்லார். உம்மை விட அறிவாளியும் ஞானமிக்கவரும் இந்த தேசத்தில் யாருமில்லை என்று யோசேப்பை புகழ்கின்றார். எதன் நிமித்தம் இறைவன் யோசேப்புக்கு இந்த ஆற்றலை கொடுத்தார்? யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம்தான் யோசேப்புடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வும் ஏற்பட்டது. யோசேப்பு தன்னுடைய முற்காலத்தில், அதாவது இந்த அரண்மனைக்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு சென்று அடிமையாக இருந்து சிறையில் இருந்து அதற்கு பின்பதாக தான் இப்பேற்பட்ட ஒரு உயர்வின் நிலைக்கு வந்தார் என்றால், யோசேப்பு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு காரியமும் செய்யவில்லை. இறைவனுக்கு உகந்த ஒரு மகனாக, பிரியமான மகனாக அவர் வாழ்ந்தது நிமித்தமே அந்த எகிப்து தேசம் மொத்தமும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படும்படியாக அந்த அரசன் அன்றைக்கு கட்டளை பிறப்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்வுதான் நமக்கு முன் உதாரணமாய் இருக்கின்றது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் உங்களுக்கு இதே போல ஞானத்தையும் அறிவையும் மகிழ்ச்சியையும் கட்டாயம் தருவார். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 12 பார்க்கின்றோம். எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவனாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி
சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 12 பார்க்கின்றோம். சாரா சொன்னது, நானோ இந்த நாளில் கிழவியாகிவிட்டேன், எனக்கு 90 வயது, என் கணவரான ஆபிரகாமுக்கோ 100 வயது. இந்த வயதில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் இது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆபிரகாமை தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து அவரை பலுகி பெருகும்படியாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆபிரகாமுடைய வாழ்வில் நிகழ்ந்தது. நிச்சயமாக ஆபிரகாம் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் பிரியமான ஒரு மகனுமாய் இருந்தது நிமித்தம்தான் முதிர் வயதாக இருந்தாலும் அவருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே ஈசாக்கு என்ற பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்ய, ஆண்டவர் தன்னுடைய காலத்தில் அவர் சொன்னதை நிறைவேற்ற வயது வரம்பு கிடையாது. எந்த காலத்திலும் அவர் அதை செய்து முடிப்பார். இதோ ஜனவரி மாதம் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் அக்டோபர் மாதம் செயல்படுத்தி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லது அந்த மாதமே செயல்படுத்துவார், அல்லது 2 வருடம் கழித்து செயல்படுத்துவார். ஆனால் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் உங்கள் வாழ்வுக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இப்போது இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் இந்த வார்த்தையின்படியே அவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் மகிழ்ச்சியையும் கட்டாயம் கொடுப்பார். கிறிஸ்து பிறப்பு காலத்திலாவது என்னுடைய வாழ்வில் இந்த அற்புதம் நடந்திராதா என்று எதிர்நோக்கி காத்திர ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நீ எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை கொடுப்பேன், உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலியமாக இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். சபையுரையாளர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 26 நாம் பார்த்தோம். கடவுள் தம் விருப்பத்துக்கேற்ப நடப்பவருக்கு, தம் விருப்பத்திற்கேற்ப இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, இறைவன் சொல்படி ஒரு வாழ்க்கை, இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தீமையை அருவருத்த ஒரு வாழ்க்கை, எல்லோரும் செய்தாலும் நாம் அதை செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய நெறியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அவர் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மிடத்தில் நிறைய குறைவுகள் இருக்கின்றது. இந்த குறைவுகளை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும்? இந்த குறைவுகளை எப்படி சரி செய்ய முடியும் என்றால் தெளிந்த ஞானத்தில் மட்டுமே அதை சரி செய்ய முடியும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்வில் வருகிறது என்றால் அதை அறிவாற்றலோடு மதிநுட்பமாய் நம்மால் செயல்பட முடியவில்லை என்றால், இறைவன் கொடுக்கக்கூடிய அறிவை நாம் பெற்றோம் என்றால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் அறிவாற்றலோடு மதிநுட்பத்தோடு திறம்பட அந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை, ஒரு இன்பமான காரியம் நிகழவே இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கை வறண்ட பாலைவனம் போல இருக்கின்றது? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு வறண்ட பாலைவனம் போல இருக்காது. நிச்சயமாக மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய தெய்வமாக அவர் இருப்பார். மகிழ்ச்சியின் காலம் நம்முடைய வாழ்வில் இருக்கும். இன்பத்தின் காலங்களை தேவன் நமக்கு கட்டாயம் கொடுப்பார். இதோ சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் செய்து வைத்திருந்தார். அவர்களே தீர்மானம் செய்து விட்டார்கள், இனிமேல் நம்முடைய வாழ்வில் இன்பம் நடக்காது, பிள்ளை பெரு கிடையாது என்று, இதற்கு மேல் என்னால் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என்று அவர்களே தீர்மானம் செய்தாலும் ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தபடியினால் தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி இதோ ஆண்டவர் அந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கும் ஆண்டவர் இன்பத்தை தர வேண்டும் என்றால், நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கேளாத சகலத்தையும் கொடுப்பார். நாம் எண்ணுகிற இன்பத்தையும் மட்டும் அல்ல, அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பல காரியங்களையும்
பல ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக கொடுப்பார். இதோ இந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று மகிழ்வோம். கிறிஸ்து வருகை காலத்தில் நம்மையே நாம் மாற்றி ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார்படுத்துவோம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை மூலியமாய் நீர் இடைப்பட்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான சுபாவங்கள் மறைந்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு இதை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம். இதோ நீர் சொன்னபடியே ஞானத்தையும் அறிவையும் மகிழ்ச்சியையும் எங்கள் வாழ்க்கையில் கொடுப்பீர் என்று முழு மனதோடு நம்புகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்களையே நாங்கள் மாற்றி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெறும்படி என் தேவன் கிருபையும் அனுகிரகம் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். எல்லோருக்கும் இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசும் தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசும் தொட்டிலில் படுத்திருக்கிறார்.